சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் காங்கிரஸிலிருந்து வந்திருக்காங்க. முதலாவதாக பரமேஸ்வரி அவர்கள், தென் சென்னை மாவட்ட தலைவர், ஆன்மீக பிரிவு. மேடம் வணக்கம். அடுத்ததாக விஜயலட்சுமி அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர், ஆன்மீக பிரிவு. வணக்கம் மேடம். அடுத்ததாக சம்பத் அவர்கள், மாவட்ட தலைவர், காஞ்சிபுரம், ஆன்மீக பிரிவு. வணக்கம் சார். அடுத்ததாக ஐசா ஜமாத் அவர்கள், வழக்கறிஞர், மத்திய சென்னை. வணக்கம் மேடம். எனக்கு இந்த கட்சியின் பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்மீக பிரிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க எல்லாருமே. குறிப்பாக ஆன்மீக பிரிவு அப்படின்னாலே பாஜகவை தான் எல்லாருமே குறிப்பிட்டீங்க, காங்கிரஸ்ல இருந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ்லேயே ஆன்மீக பிரிவு அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களே, எப்படி? முதலாவது சம்பத் நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன காரணம்னா எல்லாமே இப்போ மதத்தை சார்ந்து தான் இன்றைக்கி உலகமே செயல்பட்டு இருக்குது. அதை இப்போது மற்றவங்க தனித்துவமாக எதிர்ப்பாக தெரிவிக்கும் போது இப்போ காங்கிரஸை சார்ந்து அந்த ஒரு காரணத்தை காட்டி அரசியலையும் இழிவுபடுத்த தான் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. நம்ம கட்சியிலையும் பரவாயில்ல, ஆன்மீகம் பிரிவிக்கணும். இது ஏற்கனவே மக்களுக்கோசம் மனித உரிமை இயக்கம் பெரும்பாலான மக்களுக்கு உதவிகரமாக இருக்குது. அதுபோல் இதுவும் அடுத்த ஆன்மீக தலைமுறைகளுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சி இந்த ஆன்மீக பிரிவில் நாங்கள் செயல்படணும்னு வந்திருக்கோம். அதனால் இதில் எங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா மக்களுக்கும் நன்மை நடக்குன்ற ஒரே ஒரு மனித நேயத்தோடு இந்த ஹியூமன் ரைட்ஸ்னால மக்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுபோல் இந்த அகில இந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த மனித உரிமை கழகத்தை சார்ந்தும் ஆன்மீகத்தை சார்ந்தும் இது செயல்படும் போது எங்களுக்கு முழுக்க நம்பிக்கையோடு எங்களுக்கு பெரிய தூணாக இருக்குன்னு நம்புகிறோம். அதனால் மக்களுக்கு இது ஒரு நல்ல நம்பிக்கையோடு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல வாழ்வாதாரம் தருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு முழு பலனத்தை கொடுக்கும். இந்த ஆன்மீகம் வளரணுன்றதுக்கோசம் நாங்களும் இதுக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கோசம் இந்த மக்கள் எல்லாரும் நன்மையை தேடி நல்வாழ்வு வாழணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இதில் செயல்படணும்னு இந்த ஆன்மீகத்துக்கோசம் நாங்கள் முன் நிற்கிறோம். அதனால் எல்லோரும் இதுக்கு எங்களுக்கு துணை நிற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இந்த ஆன்மீக பிரிவு அப்படின்னு சொன்னாலும் இது நீங்கள் இப்போ தலைமுறையினருக்கான்னு சொல்கிறீங்க, அடுத்த வாரம் தலைமுறையினருக்கு அப்படி பார்க்கலாமா, அரசியல் காரணங்களுக்காக பார்க்கலாம், அரசியல் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்ற மாதிரி? நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷன் அரசியல் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து தான் சார் போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் இதை அரசியல் சார்ந்து கொண்டு போக விரும்பலை, ஆன்மீகத்தை சார்ந்து கொண்டு வரதுனால தான் நாங்கள் இதில் செயல்படணும்னு வந்திருக்கோம். இதில் அரசியலும் கூட செயல்படாமல் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே இல்லை, அரசியல் செயல்படுது. எல்லாமே அரசியல் சார்ந்து தான் இன்றைக்கி இயக்கமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வாழ்வாதாரமே இந்த உலகத்தில் எல்லாமே அரசியல் இல்லாத எதுவுமே இல்லை. அதை இதில் அரசியல் சப்போர்ட் இருந்தால் அது எங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கலை. இன்றைக்கி ஒவ்வொரு அதிகாரத்தை நோக்கி போகும்போது அரசியல் இல்லாமல் எந்த ஒரு சட்டமும் இல்லை, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லை. அதனால் இதுக்கு அரசியல் எதிர்ப்புன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு எதிர்ப்பாளர் இல்லை, அதுக்கு நாங்கள் உதவிகரமாக தான் எல்லாத்துக்கும் நாங்கள் செயல்படுவோன்றது மட்டும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படுறோம். மற்றவங்களுக்கு எதிர்த்து நாங்கள் இதை போராடணுன்ற எண்ணம் எங்களுக்கு கடுகளவும் இல்லை. இத்தனை காலங்கள் கிடையாது ஆன்மீக பிரிவுன்னு புதுசாக கொண்டு வர காரணம் என்ன? எவ்வளோ நாள் இல்லாத காரணம் என்ன? இவ்வளோ நாள் அதாவது மக்களுக்கு இன்றைக்கி கேள்விக்குறியாகி போயிடுச்சு. எல்லாமே வர அரசியல்வாதிகள் எல்லாமே இப்போது மற்ற கழகத்தை இழிவுபடுத்துகிற நிலையில் பேச ஆரம்பிக்கிறதுனால யாரையும் குறை கூறுற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்போ இந்த அரசியல் தன்னோக்கத்தோடு இருக்கிறாங்கன்ற ஒரு சொல்லிடக்கூடாதுன்றதுனால இந்த இதுலேயும் மக்களை நாங்கள் நேசிக்கிறன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. விஜயலட்சுமி மேடம் நீங்கள் சொல்லுங்கள். சார் அடுத்த தலைமுறையினருக்காக தான் ஆன்மீக பிரிவுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி அவர்கிட்டே கேட்டேன் நான், ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது திடீர்னு ஆன்மீக பிரிவு காங்கிரஸில் வருது? விஜயலட்சுமி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர். இது ஆன்மீக பிரிவின் ஏன் வந்ததுன்னு சொன்னால், வரும் கால தலைமுறைன்னு சொல்லிக்கலாம், வருங்காலம்னு சொல்லிக்கலாம். அதை வச்சு நம்ம கட்சியை வளர்க்கணும். கட்சி நமக்கு முக்கியம், கட்சி ஃபஸ்ட்டு வேணும். குழந்தைகள் இப்போ எல்லாமே சிறிய வயது குழந்தைகள் எல்லாமே சாமி ஆன்மீகம் அப்படின்னாக்கா தவறான முறை தான் புரிதல் இருக்குது. எங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, ஆன்மீக வழியாகவும் மத சார்ந்தது இல்லாமல் எல்லா மதமும் ஒரே மதம் அப்படின்றத ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் புகட்டணுன்ற ஒரு ஆசை. எல்லா கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து எல்லாமே ஒரே மதம், வழிபடும் முறைகள் தான் வேறு. இதை ரொம்ப நாங்கள் புரிய வைக்கணும். வருங்கால சந்ததியரும் நல்லா வாழணும். நம்ம நாட்டில் ரொம்ப அநியாயங்கள் நடக்குது, நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது. அது அமைதி கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகன்றது ஒன்று கிடையாது. நல்ல ஒழுக்கத்தோடு எல்லாரும் வளர்கிறாங்க, எல்லாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. வருங்கால சந்ததியருக்கு ஒரு அமைதியும் நிலைநாட்டணுன்றது ஒரு ஆசை. இது ஆன்மீக வழியாக ஒரு அரசியல் வழியாகவும் போனால் எல்லாருக்கும் இது சென்றடையும். வருங்கால சந்ததியரும் சென்றடைஞ்சு நம்ம உலக மக்களுக்கு எல்லாமே அமைதி காக்கணும்.
எல்லாரும் சமத்துவமாக வாழணும், ஃப்ரீடமாக வாழணும். இப்போ ஒரு 5 வயசு பெண் குழந்தை கூட வெளியில் நம்ம விட முடியல, பாதுகாப்பு இல்லை. அந்தளவுக்கு அப்போ வந்து அந்த மதம் அந்த ஆன்மீகமே இல்லாமல் போயிடுச்சு. அன்புன்றது ஒன்று, கடவுள் வந்து கோயில் நேரில் யாருமே பார்க்கல, அன்பின் வழியாக தான் கடவுள் வராரு மனுஷனுக்குள்ளே. அந்த அன்பை புகட்டுறது எப்படி? ஆன்மீகம்னு ஒன்று இருந்தால் ஒவ்வொரு அம்மாங்களும் ஒரு தாய்மார்களும் தன் குழந்தைக்கு அன்பை விட்டுறப்ப கூட ஆன்மீகத்தையும் சேர்த்து இது இருக்குது. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ வர பிள்ளைங்களாம் சாமியே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்படி சொன்னால் எல்லாமே குறைக்கப்படலாம். பாலியல் வன்கொடுமையில் இருந்து ரொம்ப நம்ம நாடு நல்லா வளரணுன்ற ஒரு ஆசை, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கு ஆன்மீகம் இருந்தால் அதான் கொஞ்சம் குறையும்னு சொல்றீங்க. ஆமாம், இத்தனை ஆண்டு காலம் பாஜக அந்த ஆன்மீகத்தை கையில் எடுக்கும்போது அவங்கள சங்கி அப்படிலாம் சொல்லி நிறைய முத்திரைகள் குத்துனாங்க பாஜக. இப்போ அதே ஒரு கொள்கையை காங்கிரஸ் கையில் எடுத்துருச்சு. என்ன காரணம் அது? இப்போ இவ்வளவு நாள் அவங்க பண்ணது சரியா இல்லை நீங்க பண்ணது சரியா? அவங்க பண்ணது தவறுன்னு நான் சொல்ல வரல, அவங்களும் பண்ணாங்க. இப்போ நான் எங்கள் கட்சி மூலிமா நாங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தை வளர்க்கலாம், அமைதி கொண்டு வரலான்ற ஒரு நோக்கம்தான். ஓகே, பரமேஸ்வரன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது கூட்டணி கட்சியாக இருக்கிறது இங்கே காங்கிரஸ் திமுகவோடு தான். அறநிலைத்துறை கையில் எடுத்து தான் வந்து கோயில் நிர்வாகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஆன்மீக பிரிவு அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த அறநிலைத்துறைலாம் இருக்கக்கூடாது, கோயில் நிர்வாகம் அந்தந்த ட்ரஸ்டி அவங்க பேரில் வரணுன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும். இந்த அறநிலைத்துறையை செயல்பாடுலாம் எப்படி இருக்குது? திமுக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கா கோவில் நிர்வாகங்கள்லாம்? திமுகவும் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் கூட இருந்து பண்ணலாம். நம்மளுக்கும் ஒரு இது ஆன்மீகன்றது வந்து எல்லாருமே பண்ணலாம், அதில் எந்த இது பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்மளும் காங்கிரஸ்லேயும் அந்த இது கொண்டு வந்தோன்னா அவங்க டெல்லியில் இருக்கவங்க கூட ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இது மாதிரி ஆன்மீகம் கொண்டு வராங்க, அதனால செயல் பண்ணுறதுனால அவங்களும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு இது. பார்க்குறவங்க கூட இந்த கட்சியில் வந்தோன்னா ஆன்மீகமும் இருக்குது, அரசியலும் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்கிறனால எல்லோரும் ஒரு சந்தோஷப்பட்டு இன்னும் சேர்றவங்களாம் நிறைய பேர் சேருவாங்க. அதனால தான் நாங்கள் இதில் வந்து செயல்படுறோம். ஓகே, ஐசல் சமத்வம் நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் அப்படின்னாலே ஜாதி மதங்கள் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டால் தான் அரசியல், மக்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அரசியலில் ஒரு மத ரீதியாக ஆன்மீக பிரிவுகளில் ஒரு மதத்துக்குள்ள அடைபடுதே, அது சரியா? அது சரியில்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் எல்லா மதமும் இருக்கு. அப்படி ஒரு பில்டிங்ல எல்லாமே இருக்கிறாங்க, அப்போ எல்லாமே இணைந்து தான் இருக்கணும். அப்போ எப்படி நம்ம அவங்க தனிப்பட்ட போக முடியும்? அவங்க வீட்டில் எது நல்லது கெட்டதாச்சும் நாங்கள் போகிறோம், நம்ம வீட்டில் ஏதாச்சும் நாங்கள் போகிறோம். அப்போ என்ன ஆகுது? அதுக்கு நம்ம அது ஒற்றுமையே இல்லை, நம்ம பிரிவே இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்கணும். நாங்கள்லாம் அந்த ஒற்றுமையை இன்னும் வளர்க்கறதுக்கு இப்போவே நாங்கள் பேஸ்மெண்ட் போடுறோம். இந்த பேஸ்மெண்ட் போடணும், நாளைக்கு வர பசங்களுக்கு நல்லா அவங்கள புரிய வைப்போம். சில பசங்க புரியாது, பசங்கன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்படிலாம் போக போக புரியும், நாங்கள் புரிய வைப்போம். அதுதான் இப்போ நம்ம இதுக்காக இதில் ஈடுபட்டிருக்கோம். இது ஈடுபட்டில் வெற்றி அடையோன்னு சொல்லிட்டு உரிமை இருக்குது எங்களுக்கு, ரொம்ப இது இருக்குது இதில், ரொம்ப எங்களுக்கு இது இருக்குது எங்களுக்கு. அது கட்டாயமாக நாங்கள் இதில் பண்ணுவோம், இதை வந்து நான் வெற்றி படுவோம். நாங்கள்லாம் இல்லை ஆன்மீக பிரிவுன்னு இருக்கும்போது அது மத ரீதியாக தானே போகுது, இது ஒரு மதத்துக்கு மட்டும் சார்பு போகிற மாதிரி இல்லையா? இல்லை, எப்படி மதம் ஒரு மதம் பார்க்க முடியும்? நாங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாமே எல்லா மதமும் இருக்குது சார். ஒருத்தர் நோட்டு இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் இருக்கிறோம், முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லையே, கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, சிக் இருக்கிறாங்க, பஞ்சாபி இருக்கிறாங்க. அப்போ ஒரு பில்டிங்கில் 18 ஃப்ளோர் இருக்குது, 18 ஃப்ளோர் 18 காஸ்ட் இருக்கிறாங்க. 18 பேர் கட்டு எல்லாரும் இப்போது ஒன்று ஒரு நல்லது கெட்டதுன்னு எல்லாம் ஒன்றா ஆயிடுறாங்க, ஒன்றாட்டு சேர்றாங்க, போகிறாங்க. பசங்க ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போது அந்த பசங்களுக்கு என்ன ஆகுது? அந்த ஜாதி மதமும் நம்ம கற்றுக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பசங்களுக்கு இப்போவே கற்றுக் கொடுத்தது. குழந்தைங்களுக்கு வளர அவங்க வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கட்டாயமாக நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்களும் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நிஜமாக இல்லை ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆன்மீக பிரிவுன்றது இந்து மதத்துக்குள்ள அடைபடும் போது என்னதான் கடவுள் இந்து எல்லா மக்கள் ஒன்றுன்னு சொன்னாலும் இந்த ஜாதின்னு ஒரு பிரிவினைவாதம் உள்ள வருது. இன்னுமே நிறைய கோயில்கள்ல அதுக்கெல்லாம் ஆன்மீக பிரிவு குரல் கொடுக்கும். ஆனால் அது அந்த கதைக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இந்த இதில் ஈடுபாடு அவங்களுக்கு பொறுப்பை எப்படியும் அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும், எங்கள் வழி கொண்டு வரணும், எங்கள் காங்கிரஸில் எப்படியோ நாங்கள் வெற்றி பெறணும். அதுக்காக இந்த இது நாங்கள் வச்சுருக்கோம். சமச்சா நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் இந்த ஆன்மீக பிரிவில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக உங்கள் மாவட்டத்துக்கே சொல்லுங்களேன். ஐயா, மக்கள் கஷ்டப்படுற இடத்துல வந்து அவங்களுக்குண்டான, அதாவது ஏழைப்பட்டவங்களும் இருப்பாங்க, வசதி உள்ளவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சில பேர் இறைவனை நாடி போய் வணங்கக்கூடிய வறுமையிலும் வாடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள வயலில் தேடி நாங்கள் சென்று எங்களால் முடிஞ்சது ஒரு நீரிட்டாவது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே போல் ஒரு கோயிலுக்கு சென்றால் அவங்களால உள்ளே போய் அவங்களால தரிசனம் பண்ண நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போய் அவங்கள நல்லது பண்ணி அந்த ஆன்மீகத்தினுடைய பற்றோடு வரவங்களுக்கு அந்த பற்றை அவங்களுக்கு நம்ம வழிமுறைப்படுத்தி
அடுத்த வர சங்கதிகளுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு குறிக்கோள் தானே சார் இது. இதில் எல்லாரையும் எதிர்க்கணும், இல்லை அந்த ஆன்மீகத்தை இழிவுபடுத்தணும்லாம் சில இதில் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஆன்மீகத்தை இழிவுபடுத்தணுன்ற, அதாவது ஒரு தாய் வயிற்றுலேருந்து நம்ம தாய் நாடை நம்ம தாய் வழியாக தான் நம்ம பார்க்கணும். தாய்நாடு நம்ம தாய் வழியாக பார்த்துட்டு தாயே நம்ம அசிங்கப்படுத்துகிற நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த அசிங்கம் இல்லாமல் வாழணும். அதாவது ஒவ்வொரு துறையிலையும் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். கவர்மெண்ட்டில் ஜாதியே கிடையாதுன்றாங்க. ஆனால் அந்த ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இன்றைக்கி ஸ்கூல்லே பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சட்டமே சொல்லிவிட்டு சட்டத்தையே அதை செயல்படுத்தாது இருக்கும்போது நம்மளாம் என்ன எங்கத்தி முடியும் சார். அதனால் இது கேட்க போனால் எக்கச்சக்கமாக பதில் சொல்லலாம். இன்றைக்கி எல்லா துறையிலும் நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு 3 இருக்குதுன்றாங்க. அதை செயல்படுத்த வேண்டியது தலைமை தான் சார். அது எந்த தலைமை ஏற்று அதை செயல்படுதோ அது நல்லபடியாக செயல்பட்டால் எதிர்ப்புன்றதே ஒன்று இருக்காது சார். அதாவது எந்த அரசியலாக இருக்கட்டும், ஒரே தாய் வைப்போ எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் நான் எதிர்ப்பு நீ எதிர்ப்புன்னுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது 4 பேருக்கு மக்களுக்கு செயல்படும் போது அண்ணன் தம்பியாக போய் செயல்பட்டால் எந்த ஒரு எதிர்கட்சியும் இருக்காது சார். ஒரே கட்சியாக இருந்து இது தாய் வழியாக நடத்தணும்னா நடத்தலாம். இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஏட்டிக்கு போட்டி ஒன்று இருந்தால் தான் இன்னொரு ஆட்சி செயல்படும்னா, அப்போ அந்த ஏட்டிக்கு போட்டி ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது அந்த செயல்படுதுன்னா அப்போ அங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அந்த எதிர்பார்த்து தான் அதை செயல்படணும்னா அப்போ காலம் இப்படியே போய்கிட்டு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை மாற்றணும்னா அது ஒரு தலைமைகள் தான் அதை சரி செய்யணும். ஆனால் நம்ம தலைமையில குறை கூறக்கூடாது. அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. அது சில பேர் இந்துஸே வந்து பூஜை படித்து போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அது ஒரு தர்காவுக்கு பாருங்கள், எல்லாரும் வராங்க, அங்கே வழிபாடு பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? எல்லாம் ஒரு மதம் ஆகணும். அதுக்கு அந்த முஸ்லீம்ஸ் வந்தால் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒதுக்குறது இல்லை. எல்லோரும் வாங்க. அது பசங்களுக்கு நம்ம இன்னும் கற்று தரணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பசங்களுக்கு ஸ்கூலில் போய் ஆட்டிடியூட் கற்றுத்தரேன். கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் வெறும் வந்து உட்காந்து படிச்சுட்டு போயிடணும். என்னோட நான் சோஷியல் ஒர்க்கில் என்ன பண்ணுறேன், பசங்களுக்கு போயிட்டு ஒரு ½ hour டைம் கேட்டேன் அந்த பசங்களுக்கு. எப்படி அம்மா அப்பா கூட இருக்கணும், ஜாதி மதம் பேசக்கூடாது, ரொம்ப தகாத வார்த்தையில் பேசக்கூடாது பசங்கள்லாம். அவங்கள எப்படி ஸ்கூலுக்கு போகணும், எப்படி யூனிஃபார்ம்ஸ் போடணும். எங்கே கோபாலபுரத்துலேயே வந்து பாரகா ஸ்கூல் இருக்குது. அது ஃபுல் அண்ட் பண்ணி நான் தான் அந்த பசங்க பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு யூனிஃபார்ம் பண்ணிட்டு வரணும், போட்டு வரணும், எப்படி தலை சீவிட்டு வரணும், இதெல்லாம் வந்து பசங்கக்கிட்ட ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கற்றுக்குறாங்க. நான் எல்லா தாய்மார்களும் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டு வேலை அந்த வேலை, அவங்களுக்கு டைம் இல்லை பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. அது என்ன பண்ணுவாங்க, அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. பசங்க அவங்க படிக்கணும், அவங்களோட வறுமை அப்படி. அதுதான் நாங்கள் பார்க்குறது. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்குலாம் நம்ம மாதிரி இருக்கிறவங்க சோஷியல் ஒர்க் பண்ணி போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் போய் பிரின்சிபல் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு நல்லது கெட்டதுலாம் பார்த்து எல்லாம் பண்ணும். இப்போ எவ்வளோ ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து இது இருக்குது, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, விஷுவல் சேலஞ்ச் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பாருங்கள், எல்லா மதம்காரங்க எல்லாரும் அது இது அவங்களுக்கு எப்படி தெரியும், மதம் ஜாதி எப்படி தெரியும், நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிரைன் ஸ்கூலுக்கு போங்க, இது ஹிந்தி பாட்டும் பாடுவாங்க, தமிழ் பாட்டும் பாடுவாங்க, தெலுங்கு பாட்டும் பாடுவாங்க, எல்லாம் அவங்க எப்படி தெரியும் அவங்க மதம். அதை நாங்கள் கற்றுக் கொடுத்தா தானே. அது மாதிரி வரக்கூடாது, அந்த பிரிவு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இணைந்த கைகளாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சார் சொல்லும்போது சாதி மதங்களை கடந்து எல்லோரும் பழகணும் வாழணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெயர், அதாவது எதிர்கட்சி தரப்புன்னு சொல்லுவாங்க, பண்ணையார் கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கட்சியிலே நீங்க சாதி மதங்களை கடந்து தான் போஸ்டிங் கொடுக்குறீங்களா? குறிப்பா இப்போ செல்வ பெருந்தேவர்கள் வந்த பிறகு அவர் மேலே நிறைய அலிகேஷன், அவரை மாற்றணும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி சரியா இருக்கு, வந்துடும் தானே அவருக்கு செஞ்சு போகுது. இப்போ நம்மளாம் பேசுகிறோம், இன்டர்வியூ தருவோம்ல, எல்லாரும் மாறுவாங்க. எல்லாரும் மாறத்துக்கு எல்லாரும் சான்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு டைம் வருது, நல்லது கெட்டது வருது. அப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இது அர்த்தம் ரொட்டேட் ஆகுது. அது மாதிரி அவங்க எல்லாரும் நம்ம சொல்கிறதுல இருக்குது, நம்ம எடுத்து சொல்கிறதுல இருக்குது. அப்போ அவங்க சொல்கிற எதிரில் பார்த்து அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். அவங்கள யாருமே அப்படி தானே, மற்றவங்க பார்த்து தானே எல்லாமே. நம்ம வந்து தாய் வயசுலேருந்து யாருமே கற்றுன்னு வருது, நல்லது கெட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அதுமாரி நாங்கள்லாம் அதுக்காக தான் இதுக்காக ஈடுபட்டு எங்கள் கட்சிக்கு முன்னுக்கு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் இது பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வர ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் ஜென்ரேஷனுக்கும் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்காக நாங்கள்லாம் வந்து இதில் வந்து ஈடுபட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். நிச்சயமாக இது வெற்றி ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, பரமேஸ்வரன் மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆன்மீக பிரிவில் இருந்து? கோயிலில் வந்து எதுனா அந்த கூழ் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு இது ஆகுது. இப்போ வந்து ஜாதி மதமே இல்லைன்றனால கூட்டு குடும்பம் இருக்கணும்னு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்,
நீங்களும் எங்கள் கோயிலுக்கு வாங்க, நாங்களும் உங்கள் கோயிலுக்கு வரோம், எம்மதமும் சம்மந்தமாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டு சொல்கிறோம். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் இது பண்ணுறதுனால இப்போ கல்யாணமே வந்து பார்த்து பண்ண வேண்டிய நிலைமை இல்லை, லவ் மேரேஜ். அப்போ அதுக்கு ஜாதி மதம் இல்லாத போது இதுக்கு மட்டும் எதுக்கு ஜாதி மதம், கோயிலுக்கு மட்டும். அதனால எல்லாத்துக்குமே நம்ம அது பார்க்கக்கூடாது தான் என்னுடைய கோரிக்கை. அதனால என்னால் முடிஞ்சது நம்ம அதை தான் இதுவெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டு வரோம். கிறிஸ்டினாக வந்தாலும் நாங்கள் வரோம், நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் எங்களுக்கும், இந்துவாக இருந்தாலும் நாங்கள் போகலாம் அப்படின்ற இதில் அவங்க அப்படிதான் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். அந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாரையும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர், ஆர்த்தோ டாக்டர், அவர் சீஃப் டாக்டர், அவர் கிறிஸ்டின். அவர் கல்யாணம் பண்ணுறது முஸ்லீம்ஸு, 2 சனுங்க, 2 யூஎஸில் இருக்கிறாங்க. அவங்க 2 என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கொண்டாடுறாங்க. அவர் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருக்குது எனக்கு வீட்டில். எனக்கு டெய்லி எங்கள் வீட்டில் ஒரு நாள் தீபாவளி, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் ரம்ஜான், ஒரு நாள் பக்ரீத், கிறிஸ்மஸ், நியூ இயர், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் கொண்டாட்டம் வந்தாங்க. அப்போ அவருக்கு சந்தோஷம், அது மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போ 4 ஜாதிகள் இருக்கிறாங்களே, அந்த பசங்க வந்து எல்லாமே எம்மதம் சம்மந்தம் இருக்கிறாங்க. அம்மா வந்து அவங்களும் டாக்டர் தான், அது அவங்க ஒய்ஃபும் ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்போவுமே படிக்கும்போது நான் படிக்கிறது, அவர் வந்து மேரியை ரெடி பண்ணுறேன், நாங்கள் படிக்கிறோம், பிள்ளைங்க படிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரே வீட்டில் இருந்து எல்லா பண்டிகை கொண்டாடுறோம், இதுங்க கொண்டாடுறோன்னா எங்களுக்கு எல்லாமே வேணும். அந்த வேறுபாடு. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து ஆணவம் நம்ப மாட்டாங்க, அவங்க மேலே தான் நம்பிக்கை. அவங்களே கடைசியில் சொல்லிடுவாங்க, காட் இஸ் கிரேட் சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்களே இப்போ வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சும் அவங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர் இந்த இன்டர்வியூவில் பார்த்து கேட்டு பாரு. ஆனால் அவருக்கு குறிக்கோள் இருக்குன்னு தெரியும். அவருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப எனக்கு வேண்டிப்பட்டவர். நல்ல டாக்டர், ரொம்ப நல்லா வர்றாரு, ஆர்த்தோ டாக்டர் அவர். அவங்க வீட்டு அவங்களாம் இருக்கிறாங்களே, அது அவங்கள்ட்ட பார்த்து ஒருத்தர் கற்றுப்பாங்க. அது நாங்கள்லாம் இருக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. எங்களால் முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறோம் அவ்வளோ பண்ண பசங்களுக்கு எப்படியும் வர்ற ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸு இதெல்லாம் பண்ணணும். அப்படிலாம் இல்லை கிட்ட போகணும்னு சொன்னால் நம்ம தேவையில்லை. இது கட்சியும் நல்லா இருக்கும், கட்சிக்கும் பேர் இருக்கும், ப்ளஸ் வந்து ஊர் நாட்டம் நல்லா இருக்கும். இந்த டென்ஷன் இருக்காது. விஜயலட்சுமி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மாவட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆன்மீக பிரிவு சார்ந்து மக்களுக்கு நல்ல நற்பணிகள்? ஆன்மீக பிரிவு சார்ந்துன்னு சொன்னால் கோயில்கள்லாம் கொஞ்சம் பழைய கோவில்லாம் புதுப்பிக்கிறது. ஆமாம், பேசியிருக்கோம், இன்னும் ஸ்டைல் படலை. அதே நேரத்தில் வந்து இப்போது ஆன்மீகம்னு சொன்னால் நிறைய இருக்குங்க சார். ஆன்மீகத்தில் எவ்வளவோ இருக்குது. தூங்கி எழுந்திருந்து படுக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை எப்படியெல்லாம் கொண்டாடுறோம். கோயில் போய் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து எழுந்த உடனே ஒரு மெடிடேஷன் மாதிரி, யோகா மாதிரி. கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்களுக்கு ஒரு 18 வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மெடிடேஷன் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு அந்த அமைதி வந்துடும் மனசில். அதை பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 50 குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் வீட்டுக்கு கூப்பிட்டு, இல்லை நாங்களாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படி பண்ணலான்னு இப்போ நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். அது இனிமேல் தான் சார் தொடரும். காங்கிரஸ் ஆன்மீக பிரிவை பற்றி நிறையா தகவல்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த விவாதத்தில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள்.